இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். லாபட்டா லேடிஸ் கிரண் ராவ் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆயிருக்குது. ஃபீல் குட், ஹோல்சம் இந்த மாதிரி சினானிம்ஸா அடிக்கிட்டே போகலாம். அப்படி ஒரு படம் தான் லாபட்டா லேடிஸ் அப்படிங்கிற படம். கிரைம், த்ரில்லர், ரத்தம், ட்ரக் அப்படின்னு பார்த்து பழகிட்டோம். படம் பார்த்ததும் எல்லாமே நல்லவங்களா இருக்காங்கப்பா, இவ்வளோ ஃபீல் குட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் பார்க்கறதுக்கு. சிம்பிளான ஸ்டோரி எடுத்து இப்படி ஒரு ஸ்டோரி கொடுக்க முடியும் அப்படின்னா ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்குது. மேரேஜ் முடிச்சு ட்ரெயினில் போகிற கப்புள்ஸ், அதே ட்ரெயினில் வர இன்னொரு கப்புள்ஸ், பிரைடு காஸ்டியூம் ஒரே மாதிரி இருக்கனால மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி கப்புள் மாதிரி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறதா மிச்ச ஸ்டோரி. இதுக்கு இடையில நடக்கிற ட்ராமா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெயில்ட் இட் அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக படம் பார்க்குறவங்கலாம் ஒவ்வொரு மாதிரி படம் பார்ப்பாங்க. நான் ஒரு படம் பார்க்குறேன் அப்படின்னா அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். நல்லதோ கெட்டதோ அதை கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். நல்ல விஷயங்கள் இந்த படத்தில் நிறையவே இருக்குது. ஹவு டு ட்ரீட் உமன், வை தே வாண்ட் டு அச்சீவ் சம்திங்னு நல்லா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சீனில் தொலைஞ்சு போன பிரைடு ஒருத்தவங்களோட ஃப்ளாஷ்பேக் போயிட்டு இருக்குது. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏமா படிச்சு என்ன செய்ய போற, எதுக்கு படிக்கணும்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. படிக்கணும் அப்படிங்கிற அந்த பிள்ளை சொல்கிறப்ப ஏன் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நீ படித்து என்ன செய்ய போகிற, வீட்டு வேலை செய்கிறதுக்கு இந்த படிப்பே போதும். அப்படியே நீ படிக்கணும்னு நினச்சினாலும் உன் புருஷன் நல்லவனாக இருந்தானா அவன் படிக்க வைக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் ஏன் நல்லவனாக இருந்து என்ன படிக்க வைக்கணும், நான் படிக்கிறது என்னோட விரும்பம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்கு, வீட்டு வேலை செய்கிறதுக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. பின்னாடி 2 பிள்ளைங்க, சின்ன குழந்தைங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்குது. அதோட மனசில் ஆழமாக பதியுது, நம்மளும் இதை மாதிரி தான் ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி, படித்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி நிறைய ஃபோர்ஷோட பண்ணி நிறைய ஷார்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க. விஷுவலாக சூப்பராக இருக்குது. அமீர் கான் ப்ரொடக்ஷன்னாலே மினிமம் கேரண்டி ஃபிலிம் தான் இருக்கும். பட் லாப்டாப் லேடிஸ் டாப் நாச், டெஃபினெட்லி ஒர்த் வாட்ச். கண்டிப்பாக பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது.